ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் புட்டா டிசைன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். 3mm பீடு தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பீடு ஸ்டிச் பண்ணுறப்ப ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம லாக் ஸ்டிச் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி நீடியில் திருப்பிட்டு பேக்கில் த்ரெட்டை எடுத்து விட்டு கீழே இழுத்திங்கன்னா அது லாக் ஆயிரும். நம்ம எப்படி லாக் ஸ்டிச் கொடுத்து டைட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம லாக் ஸ்டிச் வந்து போடலாம். இது வந்து நம்ம சிங்கிள் பீட்ஸ் போடும்போது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஆன்டிக் பீடு ஒரு சுகர் பீட் கொடுத்து நம்ம எப்போயும் பீட் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டு எடுத்துடுறேன். நம்ம வந்து அந்த கீழே முடிச்சு போட்டிருக்க த்ரெட்டு மேலே வராமல் இருக்கிறதுக்காக பேக்கில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து 2 சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3mm ஆன்டிக் பீட் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த ஆன்டிக் பீட் நவராமல் இருக்கிறதுக்காக எம்டியாக எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆன்டிக் பீடோட சைடில் போய் ஸ்டிச் பண்ணுறேன். அந்த த்ரெட்டு கீழே இறங்காமல் இருக்காக நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். கொடுக்கலன்னா நான் இந்த இப்போ வீடியோவில் கவனிச்சு பாருங்கள், இந்த மாதிரி தான் பீடு இறங்கும். நீங்கள் அந்த பீடை கூட நவுத்தி விட்டுட்டு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்குறது தான் நீட் ஃபினிஷிங்கில் வரும். அதனால் நீங்கள் போடும்போது எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து போடுங்க. இல்லைனா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கேப் தெரியுதுன்னு. அவ்வளோ எண்டு நாட் போட்டு எடுத்துடலாம். நம்ம எங்கேயா ஒரு பீடு ஸ்டிச் பண்ணோன்னா அந்த பீடு அந்த இடத்துல நிற்கணும், கீழே நவுந்து வரக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு எம்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு புட்டா டிசைன் பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒயிட் பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். அந்த பேர்ல் பீட் நவராமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். சுகர் பீட்ஸ் வந்து 2 பீட்ஸுக்கு ஒன்ஸு செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். நீங்கள் 3-4க்கு வந்து ஒன்றா வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்கும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது பீட்ஸ் எல்லாம் லூஸாக அவுந்துட்டு வர மாதிரி இருக்கும். அதுக்காக தான் 2 சுகர் பீட்ஸ் ஒன்ஸு ஸ்டிச் கொடுக்கணும். மற்ற எந்த பீடாக இருந்தாலும் ஒவ்வொரு பீடுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஸ்டிச் கொடுத்தா தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி 2 பீட்ஸ் வச்சுட்டு இப்போ அந்த இடத்துல வந்து இடம் இல்லை, ஒரு பீட்ஸ் வச்சாலே அது ஓகேவாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு சிங்கிள் பீடு மட்டும் வச்சுட்டு நம்ம எண்டு நாட் போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து அக்கு மாதிரி ஒரு புட்டா டிசைன் பார்க்கலாம். அது வந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்தோ எடுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்தோ எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு புட்டா டிசைனில் வந்து எப்படி பேக்கில் போயிட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். இப்போ சென்டரில் வந்துட்டு மேலே ஒரு ஆன்டிக் பீட் கொடுத்துட்டு எண்டு நாட் போட்டுடலாம். த்ரெட்டு மேலே வந்துருச்சுன்னா கீழே நீடியில் விட்டு த்ரெட்டை எடுத்திங்கன்னா த்ரெட்டு கீழே போயிடும். இப்போ வந்து நான் ஒரு சுகர் பீடு ஒரு ஆன்டிக் பீடு ஒரு சுகர் பீடு ஒரு ஆன்டிக் பீடு அந்த மாதிரி லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சுகர் பீடு ஆன்டிக் பீடுக்கு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நம்ம கண்டினியூவாகவே இன்னொரு பீடையும் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஆனால் நான் வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு அந்த த்ரெட்டு நிற்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுலேருந்து பேக்கில் வரணும். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீட் நிற்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ மேலேருந்து சுகர் பீட்ஸும் ஆன்டிக் பீடும் வச்சோன்னா அந்த இடம் பத்துமான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுங்க. நீங்கள் ஒரு 2-3 வாட்டி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரணும்னு புரிஞ்சிடும். இப்போ கீழே அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பீட் வர மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ எப்பயும் போல் நம்ம எண்டு நாட் போட்டு எடுத்துடலாம். இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான புட்டா டிசைன் தான் நான் போட்டு காட்டியிருக்கேன். உங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள்.
இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேளுங்க, கமெண்ட்ஸ்லேயும் கேளுங்க. யாராவது ஃப்ரீயாக ஆரி ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ சுகர் பீடு ஆன்டிக் பீட்ஸ் வச்சு சிம்பிளான புட்டா டிசைன் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இதிலே ஹெவியான புட்டா டிசைன், பெரிய புட்டா டிசைன் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதிலே போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.